டியூப் தமிழ் வணக்கம். போலீசாரால் தேடப்பட்ட காதல் ஜோடி கைது. கர்ப்பிணி பெண்ணை விபத்துக்கு உள்ளாக்கி தப்பிச் சென்ற காதல் ஜோடி இருவரையும் போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். கடந்த 26ஆம் தேதி மாத்தறையிலிருந்து கக்மன என்ற பிரதேசத்துக்கு உந்துருளியில் சென்று கொண்டிருந்த கர்ப்பிணி பெண்ணை விபத்துக்கு உள்ளாக்கிய காதல் ஜோடி இருவரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது கர்ப்பிணி பெண் பயணித்த உந்துருளி வலது பக்கம் திரும்பிய போது அதே பக்கத்தில் வந்த இந்த காதல் ஜோடியினர் உந்துருளியில் கர்ப்பிணி பெண்ணை தாக்கிவிட்டு தப்பித்து சென்றுள்ளனர். இதன்போது உந்துருளியில் பயணித்த கர்ப்பிணி பெண் வலது பக்கமாக திரும்பும் போது அதே பக்கமாக வந்த காதல் ஜோடி கர்ப்பிணி பெண்ணை விபத்துக்கு உள்ளாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதும் குறிப்பிடத்தக்கது. இதனை அடுத்து தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையை அடுத்து அதிரடியாக அவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். விபத்து என்பது ஒரு எதிர்பாராத விடயம். இந்த விபத்தை வேண்டுமென்று ஒருவர் செய்வதும் இல்லை. விபத்து ஒன்று ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் சம்பவ இடத்தில் விபத்து ஏற்பட்ட இருவரும் நிற்க வேண்டும். குறிப்பாக நாங்கள் ஒரு விபத்தை ஏற்படுத்தி விட்டு அந்த விபத்திலிருந்து தப்பிச் செல்வது மனிதநேயம் பண்பு இல்லாதவர்களாகத்தான் இருப்பார்கள். இதனையும் தாண்டி சட்டம் ஒரு புறம் இருக்கும். அந்த சட்டத்திற்கான செயற்பாட்டை செய்து கொண்டே இருக்கும். ஆனால் அதனையும் தாண்டி மனிதநேய பண்பு ஒன்று தேவை. இதனை விபத்து ஏற்பட்டு விட்டது. அந்த இடத்தில் சம்பவ இடத்தில் உண்மையிலே நின்று அந்த விபத்தை ஏற்படுத்திய இருவரும் சம்பவ இடத்தில் நின்று அவர்கள் காயப்பட்டிருக்கலாம் அல்லது காயப்படாமல் இருக்கலாம் அல்லது வாகனங்கள் சேதமாகி இருக்கலாம். இவ்வாறு ஒரு செயற்பாட்டுக்கு அவர்கள் இருவரே அந்த விபத்து தொடர்பான விஷயத்தை பேசிவிட்டு அவர்களாகவே ஒற்றுமைப்பாடாக செயற்பட்டாலும் மிக நன்றாக இருக்கும். அதனையும் தாண்டி கர்ப்பிணி பெண்ணை இவ்வாறு ஒரு விபத்துக்குள்ளாக்கிவிட்டு தப்பிச் செல்வது என்பது ஒரு மனிதநேயமற்ற பண்பாகத்தான் அமைகின்றது. ஏனென்று சொன்னால் சென்றவர்கள் இருவரும் காதல் ஜோடிகள் தான். இவர்களும் திருமணமாகி இவர்களுடைய காதலி கூட கர்ப்பமாக இருக்கும் பட்சத்தில் இவருக்கு இவ்வாறு ஒரு சம்பவம் நடந்தால் இவர் அதை ஏற்றுக்கொள்வாரா என்ற கேள்வி எல்லோருக்கும் எழ வேண்டும். இதனை தாண்டி இப்பொழுது சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமல் கூட வாகனத்தை செலுத்துகின்றார்கள். அதாவது ஒரு சாரதி பயிற்சி பாடசாலையில் முழுமையாக சாரதி பயிற்சியை பெற்ற பின்தான் வாகனத்தை செலுத்த வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருக்கும் பட்சத்தில் அவ்வாறு எந்த ஒரு செயற்பாடும் இல்லாமல் வாகனத்தை செலுத்துகிறார்கள். அவர்கள் கூட இவ்வாறான விடயத்தை செய்துவிட்டு தப்பித்து செல்வார்கள். ஏனென்று சொன்னால் தங்களுக்கு அந்த உடைமைகள் இல்லை, சாரதி அனுமதி பத்திரம் இல்லை என்ற ஒரு கோட்பாட்டுக்கு இணங்க அவர்கள் அந்த இடத்தை விட்டு தப்பித்து செல்லலாம். இதனால் எதிர்பாராமல் நடக்கின்ற விபத்து எதிரே வர்றவர்களை மோசமாக்கிவிடும். உண்மையிலே நாங்கள் சரியான பாதையில் சென்றாலும் எதிரே வர்றவர்கள் எவ்வாறு வருவார்கள் என்பது உண்மையிலே விபத்து நடந்தாலோ அதை தவிர வேறு ஏதும் விடயங்கள் இருந்தாலோ மனிதநேயம் மிக்க மனிதர்களாக வாழுவோம் என்பதுதான் இந்த கருத்தாக அமைகின்றது. மற்றும் ஒரு தகவலினூடாக சந்திக்கும் வரை வணக்கம்.